அவர் சொல்லுகிறபடி நடந்து கொள்ளுகிறதா இருந்தால் வீட்டில் இருங்கள் என்று. தாயையும் இழந்து விட்டார்கள். தகப்பனுடைய அன்பும் மாறிவிட்டது. அன்பு காட்ட யாரும் இல்லை. உறவினர்களை தேடி போனார்கள். அந்த பையனும் அவனுடைய தம்பியும் 2 பேரும் சேர்ந்து ஒவ்வொரு உறவினர் வீட்டுக்காக போய், எப்படியாவது எங்களை படிக்க வையுங்கள், படிப்பதற்கு உதவி செய்யுங்கள், எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்து கொள்வோம் என்று. ஒருவரும் அன்பு காட்டவில்லை, ஒருவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இருதயமே நொறுங்கி போனது. நமக்கு யார் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில்? எப்படியாவது பிழைக்க வேண்டும் என்று 2 பேரும் போய் சென்னை மவுண்ட் ரோட்டில் ஒரு ஹோட்டலில் சர்வராக சேர்ந்தார்கள். சர்வராக வேலை செய்து பிழைப்பு நடத்தும்படிக்கு அங்கே கஷ்டப்பட்டு அவங்க வேலை செய்து கொண்டிருந்த சமயம் அந்த தம்பி வியாதிப்பட்டு விட்டான். அந்த தம்பியை கவனிக்க அவனுக்கு வழி இல்லை, உதவி செய்ய யாரும் இல்லை. மனம் உடைந்து போனான்.